ஆக்ஷன் லீவ் போட்டாவது நேஷ்னல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி முதல்ல எரிச்சலாக இருக்கு இவங்களால் படுறோம். உள்ள வண்டி உள்ளே போகாது, நம்ம நடந்து தான் உள்ளே போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். 15 நிமிஷம் நடந்திருக்கேங்க போயிட்டு வர்றதுக்கு. அவ்வளோ தூரம் உள்ள சுற்றி போக வேண்டியது ஆகிட்டு தூக்கமே வந்துருச்சு. யோசிச்சு வந்துட்டு இருந்தேன் தண்ணி ஒழுங்கா குடிக்கலாம் என்னென்ன ஜஸ்ட் மிஸ்ஸு. யாரா டேய் இண்டிகேட்டர் போடாம 120 சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டு 8 நாள் ஆச்சுங்க. ஏன்னா நம்ம மைக் போனனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எடுத்தேன், ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாய்ஸுங்க. பயங்கரமான நாய்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாய்ஸு. அதனால் கமெண்டில் நிறைய பேர் கேட்டாங்கல்ல ப்ரோ வீடியோ ஆடியோ சரியில்லை ப்ரோ, ஆடியோ சரியில்லைன்னு. அப்போ தான் நானே யோசித்தேன், சரி கொடுக்குறத ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வீடியோ இது பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சரி மைக் வந்தோடனே பண்ணலான்னு. மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு AliExpressல ஆர்டர் பண்ணோம், அது வரவே இல்லை, காசு போயிடுச்சு. ஏன்னா அது கம்மியான ரேட்டு தான், 48 ரியால் தான் வந்துச்சு. நான் 48 ரியாலுக்கு எப்படி இது தருவான்ல, மைக்கு தரமாட்டான்லன்னு டவுட் இருந்து. ஆனால் என்ன பண்ணேன், தண்ணி பிடிச்சிக்கலாம் ஒரே நிமிஷம். ஜில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல தண்ணி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பல இடங்களில் மட்டும்தான் இருக்குது. முந்தி நிறைய மஸ்ஜித்தில் இருக்கோங்க. நம்ம ஊரில் பள்ளிவாசல் போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே மஸ்ஜித்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி இதேமாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ வர சில இடத்துல ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகலை. நான் 2-3 இடத்துல பார்த்தேன் தண்ணி வரல, வெறுமனே இது மட்டும் தான் வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷினே இல்லை, மிஷினே தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எப்போ ஒரு மிஷின் போவேன், அங்கே போகும்போது அது இருந்துச்சு முந்தி. இப்போ போகிறாங்க இல்லை அது. ஆனால் என்ன அடுத்த மாதத்துலேருந்து தேவைப்படாது. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து இங்கே வெயில் குறைஞ்சி குளிர் காற்று அதிகமாகிடும். அப்போ தண்ணியோட தேவை கம்மியாயிரும். வா சரிங்க, இதில் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த ஒரு வீடியோ முடிச்சுட்டு எங்கேயா நிப்பாட்டி உங்களை செக் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மைக் அடாப்டர் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ இப்போ தான் எடுக்கிறேன். அதனால் எனக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் இந்த மாதிரி நடந்து வரவங்களெலாம் நம்பக்கூடாதுங்க. லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்டு ராபரி பண்ணிடுவாங்களாம். பார்த்துங்க, நம்மளுக்கு நம்ம கடைசி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அந்த ஷார்ட்ஸில் பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்து சினியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தாங்களே. அங்கே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வந்து பைக்கில் வந்து இவனை அடித்து இவன் கைட்ட இருந்து காசு 700 ரியாலு, 2 ஃபோனு, அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வட்டான்லி. அதனால எங்கள் கம்பெனியில் பைக்கில் ஜிபிஎஸ் பொருத்திருந்தாங்க. அது எல்லாரும் சீட்டுக்கு அடியில் தேடுவாங்கலாம். எங்கள் கம்பெனியில் வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு அங்கே தான் வைப்பாங்களாங்கிற கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் அது. அங்கே வச்சுருந்து அப்புறம் போலீஸ்ட்டு நைட்டாக ஜிபிஎஸை கொடுத்து போலீஸ் உடனே தூக்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் வண்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த கடையில் தான் எடுத்தோம். இருக்குல்ல வந்தான். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப தூரம், இன்றைக்கி 8 கிலோமீட்ரு. நம்ம வந்த பாதைக்கே தான் திரும்ப போகிறோம். அது உள்ளேருந்து ஒருத்தன் ஹாய் காமிக்கான். நேற்று எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டருங்க ஃபஸ்ட் ஆர்டர் நேற்று எனக்கு. இன்றைக்கி 8 கிலோமீட்டர் மொதல் ஆர்டரு. ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம இந்த மாதம் நம்ம சேலஞ்சே என்னது 30 நாள் 30 வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் 452 ஆர்டர் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட இந்த மாதம் சேலஞ்சு. ஸோ நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, இந்த 8 நாள் வீடியோ போடலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 8 நாள் வீடியோவுக்கு நைட்டு இருந்து நைட் டியூட்டி பார்த்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா மைக் உடஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அது என்னோட மிஸ்டேக் தானே.
அதனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் டியூட்டி ஒரு 8 நாள் பார்த்து அதே 8 நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்பா இவ்வளோ டிராஃபிக்கா தெரியுதா உங்களுக்கு? டிராஃபிக்கு அப்படியே பாம்பு நெளிஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான்ல. ஐயோ அம்மா, பயங்கர டிராஃபிக்குங்க. இப்போ இதை தாண்டி போகணுமே. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் நினைக்க, அங்கே ஏதோ ஒரு வண்டி இடிச்சிட்டு. 11 நிமிஷம். ஸோ பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் ஃபுல் டேங்க், பிரச்சனை இல்லை. நைட்டு தான் போட்டு போனேன். எப்படி கூகுள் மேப் காமிச்சிச்சு அதில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கி அப்படின்னு. அதே மாதிரி அங்கே பார்த்தா ஒரு வண்டி இடிச்சிட்டு நிற்கி. நான் டிரைவர் வெளியே வந்து நிற்கானா. ஆனால் மிந்தி ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாத்தில் இல்லை, டோட்டல் சவுதியில் ஒரு வண்டி கார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா குறைஞ்சது 3-4 கார் ஆக்சிடென்ட் ஆகுமா. ஒரு கார் இடிச்சிட்டுனா பின்னாலன்னு இடிச்சு ஒரு 3-4 கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் இருக்குமாம்மா. ஸோ இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாச்சா, மொதல் ஆக்சிடென்ட்டு. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இவங்களுக்கு, கார் இடிக்கிறது இல்லைன்னா. டென்ட் ஆக்கிட்டான், அதானே பார்த்தேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 ஆக்சிடென்ட் நடக்குமாங்க. 400லேருந்து 600 ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார். அவர் இங்கே வந்து 20-25 வருஷமாக இருக்காராமா. இப்போ அவருக்கு நான் வயசு ஒரு 40-48 வயசு இருக்கும். அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி ஒரு நாளைக்கு ஒரு 400லேருந்து 500 ஆக்சிடென்ட் நடக்கும். அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அந்த குரூப்பில் மெசேஜ் வருமாமா. அதில் பைக் தாம்மா ரொம்ப மோசமாக ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்பார். பயங்காட்டுவாப்பில் நம்மளை. இது என்னப்பா காரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? உண்டாயா? ஆமாம். பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. 2வது ஆர்டரும் வந்துருச்சு. மொதல் ஆர்டர் ரொம்ப சிம்பிளான ஆர்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி போய் கொடுக்கல. நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க தான். எம்மாடி பேசி கொடுக்க தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது ஆர்டர் வந்திருக்கு. இந்த கடையா அந்த கடையான்னு தெரியல. JCOவா பார்த்துருவோம். ஸோ வர 23ஆம் தேதி நினைக்கங்க, 23-22 நேஷ்னல் டே, சவுதியோட நேஷ்னல் டே வருது. வேறு லெவலில் இருக்குமாங்க. ஒரு பையன் சொன்னான், அதனால இந்த வருஷம் லீவ் போட்டாவது நேஷ்னல் டே போய் பார்க்கணும். அந்த கடை JCOவா இதுதான் காஃபி கடையா? முடிந்தது சோழி. மயிலு டேங்க் சாண்ட்விச்சில் இருந்து எப்படி அங்கே ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க, வெளியே விட்டுருவான்ல. வெயில் வேறு வெளுத்து வாங்கும். இதுக்கு மட்டும் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு. நம்மளே மாதிரி ரைடர் தான் போயிட்டு எதில் விட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சில் கொண்டு விட்டான். போர்ச்சுங்கிறது ஒரு காரு, சரிங்களா? போர்ச், நாங்கள் அதை போச்சுன்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம். போர்ச்சில் கொண்டு, அது போர்ச் தானே, போர்ச்சில் அதை கொண்டு போய் விட்டான். அந்த காரில் ஃப்ரண்ட் சைடில் போய் டயர் பக்கத்தில் விட்டு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மக்காடை வளைச்சி விட்டான். அவன் மேலே தப்பு இல்லை, அந்த காருக்காரங்க மேலே தான். கார் ஓட்டுனது ஒரு லேடி, அவங்க மேலே தான் தப்பு. எக்ஸிட் ஆக வேண்டிய வழியாக இன்புட், ஐ மீன் அவுட் ஆக வேண்டிய இடத்துல வழியாக இன் ஆகிருக்காங்க. சரி, இன் ஆக வேண்டிய லைன்லேருந்து அவுட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஸோ இவன் இந்த ரோட்டில் வந்து இருந்திருக்கான். அவங்க அப்போ பார்த்து அவுட் அடித்தாங்க. பார்த்தீங்களா, நேராக போய் உங்கள் ஃப்ரெண்ட் வீலில் விட்டு வீலில் உள்ள அந்த இதுவும் டேமேஜ், அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மக்காடு அப்படி வளைஞ்சிச்சு. லேடி கார் இங்கே உள்ள ரூல்ஸ் படியே இறங்கணும்லாம் அவசியம் இல்லை. போலீஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களே போயிடுவாங்க. இன்சூரன்ஸ் அவங்களே செக் பண்ணிடுவாங்க. பையனுக்கு பார்த்தீங்கன்னா காலில் பெருவரல் பக்கத்தில், நம்ம இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்டில் பெருவரல் பக்கத்தில் அடிபட்டிருக்கும் போல். அதெல்லாம் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நான் அப்புறம் போயிட்டு தண்ணி கொடுத்தேன், வேண்டாம் குடிச்சிட்டேன் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி மொதல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது மொதல் ஆக்ஷன் பார்த்தோம். 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது 2வது ஆக்ஷன் பார்த்தேன். சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட கணக்குக்கே பார்ப்போமே, நம்ம 15 ஆர்டரில் 15 ஆக்சிடென்ட் பார்ப்போம் பாருங்கள், இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இங்கே சவுதியில். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று நம்ம மேலே தப்பு இருக்கும், இல்லை காருக்கார மேலே தப்பு இருக்கும், இல்லை இந்த ரோட்டு மேலே தப்பு இருக்கும். பிரேக் அடித்தா நிற்காது. அப்போ இது ரோடு மேலே தானே தப்பு. அப்படி அமையும், சிறப்பாக அமையும். இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு. உசுரே விட்டு போயிட்ட மனச விட்டு நீ தந்த காயமும். அப்பாடி
வண்டி விட்றதுக்குன்னே கரெக்டான அளவில் ஒரு கார். இப்போ எவனா வந்துட்டு கீங்கின்னு அடிப்பான் ஆரன். நினச்சேன் என்னடா இது சொகுசாக வண்டியை கொண்டு விட்ருமே அப்படின்னு நினைக்கும் போது எவனா வருவான்னு நினச்சி வந்துட்டான். இந்த நமக்கே தான் வருவீங்களாடா எங்கேருந்தாவது. இதில் விடு, ஒரு வய கேட்க மாட்டான். வா செஞ்சுட்டு 15 கிலோமீட்ரு இங்கே வருங்க. இவ்வளோ பெருசு உள்ளே வைக்க முடியாமல் நான் என்னோட சார்ஜரை போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்க போகுது நாட்கள். எக்ஸிட் வழியா ஆகிறான்லி, இன்னொழியா எக்ஸிட் ஆகிறான்லி. எரிச்சலாக இருக்கு இவங்களால. படிக்கலையால, படிச்சுட்டு வாங்கல தயவு செய்து. அதே எக்ஸிட்னு கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு, அதை விட்டுட்டு இன்னில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 3வது ஆர்டர் எடுத்தேன், அங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ 4வது ஆர்டரும் உள்ள வண்டி உள்ளே போகாது. நம்ம நடந்தா உள்ளே போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். 15 நிமிஷம் நடந்திருக்கேங்க போயிட்டு வர்றதுக்கு. அவ்வளோ தூரம் உள்ள சுற்றி 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 போக வேண்டியது ஆகிட்டு தூக்கமே வந்துருச்சு. ஸோ ஹேங்கரில் வேலை பார்க்க வாரீங்க, ஹேங்கரில் டெலிவரி பாய்ஸ்க்கு வாரீங்க அப்படின்னா ப்ளீஸ் முதல்ல எல்லாருமே நல்லா ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறது இல்லைன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ணாமல் விட்றது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இதேமாரி நிலைமை தான் ஆயிரும். போன மாதம்லாம் பக்கத்தில் ஆர்டர் இருந்துச்சு. இந்த மாதம் பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டரு 10 கிலோமீட்ரு, செகண்ட் ஆர்டரு 18 கிலோமீட்ரு, தேர்ட் ஆர்டரு 14 கிலோமீட்ரு, இப்போ 4th ஆர்டரு 18 கிலோமீட்ரு இப்போ கொடுக்க போயிட்டுருக்கேன். அதனால தான். ஏன்னா ஹங்கர் என்ன பண்ணோன்னா தூரமாக ஆர்டர் தர ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்புறம் உங்களுக்கு இப்படி தூரமாக போகும்போது உங்களுக்கு ஆர்டர் நிறையா கம்ப்ளீட் பண்ண முடியாது. 2 ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. என்னமோ சொன்னா ஒன்றும் புரியலை. பறந்து போடா. தண்ணி வேற இல்லைங்க, தண்ணி குடிக்கணும். தண்ணி தான் கிடக்கு. இப்போ அப்படியே யோசிச்சு வந்துட்டு இருந்தேன், தண்ணி ஒழுங்காக குடிக்கலன்னு என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சேன். பயம் கொடுத்துருச்சு. அதனால தண்ணி பிடிக்கணும். தண்ணி குடிக்கணும். ரொம்ப தண்ணி குடிச்சா வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கு. தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அளவாக தண்ணி குடிச்சா கல்லடப்பு வந்துடக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. கிட்னியில் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. ஸ்டோன் வந்துடக்கூடாது. நிறையா இருக்கு. யோசிச்சிட்டேன். பரவாயில்ல, இப்போ போய் தண்ணி குடிக்கிறோம். இப்படி போய் அப்படி காரில் போகிற வழியில் கோடு போட்டு போயிரு. அவனுக்கு மொத்தத்தில் டெலிவரி பாய் மேலே தப்பு பண்ணுவான். கிறுக்கன்லாம் தான் இருப்பான்லோ. வேறு 1 நிமிஷம் ஆகுமா அதில் நின்று போகிறதுக்கு? ஸ்பேஸ் இருந்தால் அடிக்காண்டான்னு சொல்லவே மாட்டேங்க. ஸ்பேஸ் இருந்தால் நான் அடிப்பேன், யாருன்னு அடிக்கலாம். ஸ்பேஸே கிடையாது. அது டவுட்டு தான். அதில் அவன் இப்போ போகிறான். அவனோட பெட்டி அந்த வண்டியில் அப்படியே உரசும். அவன் போயிடுவான். அவன் சொல்ல ஓடிடுவான். வைங்களேன், அவன் பின்னால் இருக்க டெலிவரி பாய்ஸோ இல்லை மற்ற டெலிவரி பாய்ஸோ வரும்போது வேனுக்குன்னு இந்த காரை அணைச்சி விட்றது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களே. எல்லாம் இவனுக்கு பண்ணுற வேலையில் தான் எல்லாம் நடக்கு. நாலாவது ஆர்டரை கொடுத்தாச்சு. நம்ம இருக்கிற ஏரியாவில் எதுலேயுமே ரெட் பாயிண்ட் இல்லை. எல்லாம் கீழே தான் ரெட் பாயிண்ட் காமிக்கி. இப்போ அங்கே தான் போகணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆகிட்டுங்க. எத்தனை மணிக்கு நான் இந்த ஷவர்மா ஹவுஸில் வந்து உட்காந்தேன்னா 3:30 வந்து உட்காந்தேன். இப்போ தான் மொதல் ஆர்டர் எடுத்து கிளம்புறேன். மணி 5 ஆயிடுச்சு மணி. அதே மாதிரி இப்போ ஒரு ஹேங்கரில்
மங்களூர்கார பையன் ஒருத்தனை பார்த்துருந்தேன். கர்நாடகா பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா மங்களூர், அங்கே உள்ள ஒரு பையனை மீட் பண்ணேன். அவன் இப்போ வந்து ஒன்று காமிச்சான், ஷாமா ஷாக்கு. மாதம் 700 ஆர்டர் எடுக்கிறாங்க ஹேங்கரில். அதுவும் போன மாதம் 3 நாள் சஸ்பெண்ட் வரையாம அவன் ஐடி. 700 ஆர்டர் எடுக்கான். டெய்லி எவ்வளோ ஆர்டர் எடுப்புன்னு கேட்டேன். 25 ஆர்டர் எடுப்பானாமா. 25 ஆர்டர்லாம் சாதாரணம், இங்கே வந்து உட்காந்தா போதும், ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா. அப்புறம் 2-3 ட்ரிக்கு எனக்கு சொல்லி தந்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க, அதை வச்சு பண்ணால் நமக்கு ஆர்டர் கொஞ்சம் நிறையா வந்த மாதிரி வரும் அப்படின்னா. சரி ஓகே, வேண்டான்னு சொல்லக்கூடாது, சொல்லி தர்றவன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கிட்டேன். பார்க்கலாம், மேபி நாளையிலேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லைனுக்கு வந்துட்டு இங்கேயே உட்காந்துட வேண்டியதான். இப்போ 6.7 கிலோமீட்டருங்க. 100. யாரா டேய், இண்டிகேட்டர் போடாம ஒரு வாட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்புறம் அங்கிள்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஹண்ட்ரட் ஓமா ஆளாக்கியரா. ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இல்லைன்னா தட்டி தூக்கிடுவேன். இப்போ இண்டிகேட்டர் போட்டான், ஆனால் நம்ம வர்றதை பார்த்தே இண்டிகேட்டர் போட்டு வந்துகிட்டு இருக்கான். வண்டி வருதுன்னா அப்படி நிற்க வேண்டியதை நல்லா நிற்க மாட்டேங்கான், இண்டிகேட்டர் போட்டு வந்துட்டே இருக்கான். ஸோ 110, 120, 120. ஐயோ போதும் 125 வரைக்கும் போவாங்க. 20 30, 130 வரைக்கும் போவோம். ஆனால் வேண்டாம், காற்று கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்புறம் என்ன தூக்கிட்டு போயிட்டுனா காற்று 100 தான். நார்மலாகவே 100லேயே ஓட்டிட வேண்டியதான். ஏன்னா இது 120 போகலாம் இந்த ரோட்டில். 120 வரைக்கும் போகலாம், பிரச்சனை கிடையாது, ஃபைன் வராது. ஓ 130 போய் 20 தாண்டிடுச்சுங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஃபைனு. பைக்கில் நீ இவ்வளோ ஸ்பீடாக போறியான்னு சொல்லி வச்சு செஞ்சிருவான் ஃபைனை போட்டு. அதனால் 120 ஓகே தான், பிரச்சனை இல்லை. நாளைக்கு மெசேஜ் பார்க்கும்போது தான் தெரியும் ஃபைன் விழுந்திருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அதில் 2-3 சென்சார் கேமரா உண்டு, கேப்சர் பண்ணிருதுன்னா ஜோலி முடிஞ்சு. இன்னைக்கு ஆக்சிடென்டோ டாக்ஸி. என்ன எல்லாரும் வண்டி கை காமிக்க போடுறாங்க. அண்ணன் என்ன போய்கிட்டுறேனே. எனக்கு பின்னால் ஒரு ஹேங்கர்கார பையன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. சின்ன கேப்பு, அது எப்படின்னா அது சொல்லவே முடியாது, அந்த கேப்புக்குள்ளே போகவே முடியாது. எனக்கும் அந்த திண்டுக்கும் இடையில சின்ன கேப் இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்காக நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான், உள்ளே போகிறதுக்கு. நான் இந்த சைடு இந்த சைடு ஏறி வரேன். அவன் வந்து ஏன்னா அது சின்ன கேப், அதுக்குள்ளே வரமாட்டான்னு பார்த்தா சொங்கின்னு வந்து நிற்கான். நின்ட்டு ஆர்ன் அடிக்கான். வாஞ்சி கோவம் எனக்கு, திட்டி விட்டுருப்பேன். சரி நம்மளே மாதிரி அவனை ஏதாவது ஆர்டர் எடுத்துகிட்டு அவசரமாக போகிறவனா இருப்பான் அப்படிங்கிற ஒரே ரீசனால நான் விட்டுட்டேன். அப்புறம் இவன் தான் என்ன பண்ண பார்த்தீங்களா. நோடு அந்த கேப்பு பாருங்க, அந்த மஞ்சள் லைனுக்கு இங்கே போகிறதே சேஃப் கிடையாது. முதல்ல அந்த மஞ்சள் லைனுக்கு அங்கே அந்த கேப் அடிப்பான் பாருங்க. இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த கேப்புக்கு. ஐயோ ஐயோ. இந்த டிராஃபிக்கில் மாட்டினது ரொம்ப நல்லதாக தான் போச்சு. ஏன்னா 6வது ஆர்டர் வந்துருச்சு. போட்டு நான் போய்கிட்டுறேனே. ஓகேண்ணா, பார்த்து போங்கண்ணா. ஸோ 6வது ஆர்டருங்க தான். அல்வானா என்ன கடை பேர் இது? அலிவான் முதுக சொரிவான்னு. சை, கண்டுபிடிச்சிட்டேன், கடையை கண்டுபிடிச்சேன் கடையை நானும். எம்மாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா இப்போ ஒரே அடி தான் அடிச்சிருப்பான்.
நேரில் பறந்துருப்பேன் அப்படின்னு. இங்கே ஒரு ஆப்ரேஷன் பலாப்பல் இருக்கா, சூப்பர் சூப்பர். இங்கே அப்போ ஒய்ஃபை ஃப்ரீ கிடைக்கும். என்னதான் மொபைல் நெட் இருந்தாலும் இந்த ஒய்ஃபை ஃப்ரீ கிடைக்கிறது வந்து ஒரு சந்தோஷம்தான். ஆறாவது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சுங்க. ஃபுல் டிராஃபிக்கு. 5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கான். 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா போட்டிருக்கான் டிராஃபிக்கு? 15 நிமிஷம் போட்டிருக்கான். அம்படு தான் டிராஃபிக்லேயே இன்றைக்கி ஓட்ட வேண்டியதான் ஃபுல்லாக. ஆல்ரெடி காலையிலேருந்தே டிராஃபிக் தான் ஸ்டார்ட் பண்ணல இருந்து. இங்கே அங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட வேண்டியதான். இல்லை அந்த லைன் வரைக்கும் தாங்க டிராஃபிக். அந்த ரெட் லைன் போட்டு பார்த்தீங்களா, அந்த யூ-டர்ன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் டிராஃபிக் இல்லை. இங்கேயே கட் பண்ணிடுவோம். ஆர்டர் எடுத்தாச்சுங்க. 8 கரெக்ட். 8வது ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்பியாச்சு. அல்பேக்கில் வந்து ஒரு பர்கரும் ஒரு மீலும் வாங்கினேன். அல்பேக் மீலும் பர்கர் சாப்பிட்டேன். மீல் மட்டும் பேக்கில் இருக்குது. இனி இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா சிக்கன் கண்டிப்பாக உடம்புக்கு சேர்த்துக்கணுங்கிற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா நம்ம சாப்பாடை கம்மி பண்ணிட்டோம், சோறை கம்மி பண்ணிட்டோம், காய்கறி அதிகமாக ஆக்கிட்டோம். காய்கறி மட்டும் அதிகமாக இருந்தால் போதாதுல்ல, சிக்கனை வேணும்ல. அதனால இது ப்ரோஸ்டட் சிக்கனில் வந்து ஆயில் இருக்காது, நம்மளோட ஆயில் அதிகமாகும். அதனால் ப்ரோஸ்டட் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இனி இந்த ஆர்டர் முடிச்சுட்டு எங்கேயா உட்காந்து சாப்பிடணும். அல்பேக்கில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நல்லா இருக்குமா இல்லையான்னு. அருமையாக இருக்கும். ஸ்டாண்டு போட்டு உட்காந்துருக்கான். பக்காவான ஆளாக இருப்பாங்க போல். பெரிய எங்கே இருங்க ஸ்டாண்டு. எப்படி ஒரு நிமிஷம் லேட் ஆகிட்டாங்களா? ஒரு செகண்ட். எவ்வளோ கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பக்கம் தான். ஸோ இங்கே போய் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டிதான். போ வெரைட்டி போ. நம்மளே இந்த தெருக்குள்ள 70 போயிட்டு இருக்கோம். அவன் நம்மளே மிஞ்சி போறான் பாருங்க. நூன் வெரைட்டி போடா. நான் அவங்க பாவம், அவங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டுனா அந்த ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஃபுட்டாக போன மாதிரி போயிடும். இவனுக்கு ஃபைன் வந்துடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சும்மாவா டெலிவரி ஜாப் பண்ணால் ஜாலி சவுதி அப்படிங்கிறது. எம்மாடி சூப்பர்ண்ணே. இப்படி தானே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க வண்டியில். அடிச்சு தூக்கிருப்பான் தாத்தாவை. நம்மளுக்கு டைம் இருக்கு, நம்மளுக்கு வாங்கினதே லேட்டு தான். நம்ம எப்போ ட்ராப் அப் கொடுக்குமோ அதுல இருந்தா நம்மளுக்கு கணக்கு. பிக்கப் கொடுக்கும்போது தானே டைம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷத்துல போயிடுவேன் இருக்கேன். இன்னைக்கு நாள் கொஞ்சம் நல்ல நாள் தான், ஆனால் நான் சரியாக பயன்படுத்தலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் ஒரு 1 மணி நேரம் அங்கே ஷவர்மா ஹவுஸில் வெயிட் பண்ணதுக்கு நான் வேற எங்கேயா போயிருந்தா ஒரு கிருஷ்ணானுங்களாம் இங்கே பேர் வைப்பானா நான் ஷாக் ஆகிட்டேன். எத்தனை ஃபாஸ்ட் ஃபுட் கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக. ஸோ 10 ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ 11வது ஆர்டர் எடுக்கலான்னு போகிறேன். எடுக்கலாமா வருமா வரலையான்னு தெரில. சரி நம்ம அந்த லைன் போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். பார்ப்போம். 11வது ஆர்டர் கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. மெசேஜ் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோவே போடலங்க. இன்ஸ்டாலையும் போடல, நம்ம யூடியூப்லேயும் போடல. ஏன்னா எனக்கு நேற்று ரொம்ப டயர்டு, அடிச்சு போட்ட மாதிரி டயர்டு. தலைவலி வேறு, 2 சைடும் பயங்கரமான தலைவலி. போயிட்டு நல்லா ஐடாக்ஸ் எடுத்து 2 தலையில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்க மணி 10 மணி 11:30 நம்ம செக்ஷன் ஸ்டார்ட். நேராக போனேன் பாத்ரூம் கூட போயிட்டு அது தண்ணி ஆன் பண்ணிவிட்டு
இதை பைப்பை திருக்கி விட்டு தண்ணி இது பண்ணேன். ஏன்னா தண்ணி சூடாக இருக்குமா, கொஞ்ச நேரம் ஆகும். அப்படி ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். 11:45 11:50 தான் ரூம்லேருந்து வெளியே வந்தேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:13 ஆச்சு. நம்மளுக்கு 11:45 வரைக்கும் தான் செக்ஷன். நம்ம 11:45 ஸ்டார்ட் பண்ணோம், 11:45 தான் முடியும். ஆனால் நான் கூட ஒரு அரை மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். மேபி கிடச்சிச்சின்னா கூட கொஞ்சம் நேரம் நின்று வேலை பார்த்துட்டு போனோம். தண்ணி தான் கிடக்கு. இன்னைக்கு அதிகபட்சம் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் இன்னைக்கு மொத்தத்தில் 2 லிட்டர் தண்ணி. 15 ஆக்ஷன் பார்த்துருக்கோங்க. என்னது 15 ஆக்சிடென்டானா? ஆமாம், மொதல் ஆக்சிடென்ட், 2வது ஆர்டரில் இன்னொரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் 2 ஆக்சிடென்ட்டு. ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அப்புறம் இன்னொரு தூரத்தில் ஒரு காரும் ஆக்சிடென்ட்டு. எம்மாடி அண்ணே 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 போய்கிட்டுறேன். எம்மா எல்லா லாரியும் அணைச்சிட்டான்ல நம்மளை பொசுக்குன்னு. எப்படி அப்புறம் இந்த ஒரு காரால தான் இவ்வளோ பெரிய சம்பவமா? காரம் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் நான் என்ன கொஞ்சம் தூரம் போனோன்னு என்ன ஆக்சிடென்ட் நடந்திருந்தா, அது பக்கத்தில் இல்லை, தூரத்தில். ஐ மீன் நான் இந்த சைடில் நிற்கனா அது அந்த சைடில் நடந்துச்சு. ரோட்டுக்கு அந்த சைடில் நடந்திருந்து அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துட்டோம் நம்மளே. அப்படிங்கும்போது அந்த டிரைவர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரியாத்தில் மட்டும் ஒரு 600 ஆக்சிடென்ட் நடக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா நம்மளே 15 பார்த்துட்டோங்கும்போது நம்ம பார்க்காம இன்னும் எவ்வளோ ஏரியாலாம் இருக்குது, எங்கெங்கே இருக்குது. ஆனால் அவர் அப்ராக்சிமேட்டாக சொன்னார் 600 ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும் தம்பி அப்படின்னாரு. ரொம்ப ரிஸ்க்கு இந்த ஜாபு, ரொம்ப ரிஸ்க்கு. பார்க்குறவங்க சொல்லுவாங்க டெலிவரி வேலை தானே, அது ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இங்கே கிடையாது, ரியாத்தில் கிடையாது, சவுதியில் கிடையாது, வெளிநாட்டில் எந்த வெளிநாட்டிலையுமே கிடையாதுங்க. நீங்கள் குவைத்து போனாலும் சரி, ஓமன் போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, சவுதி போனாலும் சரி, மஸ்கட் போனாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பைக் வந்து டேஞ்சர் தான். நம்ம இந்தியாவை தவிர மீது எல்லா இடமும் டேஞ்சர் தான். இந்தியாவிலையும் டேஞ்சர் தான். பட் இந்த அளவுக்கு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? ஏன்னா